முனிசிபாலிட்டியில் என்ன நடக்குது நான் லெட்டர் எழுதிக்கிறேன் டிசிக்கு, முனிசிபாலிட்டி பிரசிடென்ட்டுக்கு எழுதிக்கிறேன். லைவ் கொடுக்கணும், பொதுமக்களுக்கு தெரியணும். முடிகிற கட்டம் நீ என்னென்ன சேவை செய்துக்கிறாங்க, எதுக்கு எவ்வளோ கோடி, இப்படி ஒவ்வொன்றுக்கும் கணக்கு போட்டு பார்த்தாக்கா பல கோடி முனிசிபாலிட்டியில் லூட்டி அடிச்சுக்கிறாங்க. அதை லைவ் கொடுக்க பயப்படுறாங்கன்னாக்கா என்ன அர்த்தம்? எங்கே பார்த்தாலும் குப்பையாகுது, இதை க்ளீன் பண்ணணும், குப்பையாகுது க்ளீன் பண்ண ஓட போடுறாங்க ப்ரெஸ்ஸில். அப்புறம் தங்கவயலில் சுத்தமாக வச்சுக்கிறேன், தூய்மையாக வச்சுக்கிறேன், குப்பை லாரிங்களை தின்னு வச்சுக்கிறேன், குப்பை வண்டிக்கு தின்னு வச்சுன்னுக்கிறேன், ஜம்ப் பம்பு பைக்கல் தின்னு வச்சுக்கிறேன், சக் பண்ணுற பம்பு மோட்டார்ஸுங்க தின்னு வச்சுக்கிறேன்றாங்க. எங்கே இருக்குது அந்த வண்டிங்கெல்லாம்? அவ்வளோ வண்டி வைக்கிறதுக்கு முனிசிபாலிட்டியில் இடமே இல்லையே. பேப்பரில் தேர்னு எடுத்துட்டா தித்திக்காதுங்க. அதை லைவ்ல கொடுக்கணும், ஜனங்களுக்கு தெரியணும். வருங்காலத்தில் என்ன மாதிரி கவுன்சிலரில் அவங்க தேர்ந்தெடுக்கணுன்றது நினைக்கணும். இப்போ இண்டிபெண்டாக நிற்கிறோம் சார், எங்கள் ஏரியாவில் எந்த கட்சியும் வானானா என்ன அர்த்தம்னா, யாராவது ஜெயிச்சாங்கன்னா நம்மளுக்கு 10 லட்சம் கொடுப்பாங்க, 20 லட்சம் கொடுப்பாங்க, இந்த நோக்கத்தில் தான் நிற்கிறாங்க. கட்சி சார்பில் நிற்கணும். வெற்றியோ தோல்வியோ எந்த கட்சிக்கு மெஜாரிட்டிக்குதோ, யார் மைனாரிட்டி ஆகிறோம் அவங்க சப்போர்ட் பண்ணி நகரசபை அற்புதமாக நடத்தலாம், புதுமையாக உருவாக்கலாம். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். நீங்கள் கூட மார்க்கெட்டில் கடைகள் அடிக்கிறேன்றாங்க, எப்படி அடிக்கணும்? பிக் அண்ட் சூஸ் பாலிசி இருக்கக்கூடாது, ஸ்கொயராக எடுக்கணும். எவ்வளோ தூரம் மெஷர்மெண்ட் பண்ணணும், அப்படியே எல்லாம் மெஷர்மெண்ட் பண்ணி எல்லா கடையும் இடி பரவாயில்ல. உனக்கு வேண்டியப்பட்டவங்களுக்கு ஒரு விட்டுடுறது, வேண்டப்படாதவங்களுக்கு இடிக்கிறதுனாக்கா அது தப்பு. இது நான் வள்ளல் கூட சொன்னேன், இல்லைன்னா நான் எல்லாத்தையும் இடிக்கிறேன். இடிச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்? அண்டர்கிரவுண்ட் பார்க்கிங் சிஸ்டம் பண்ணேன், எல்லா வண்டிகளும் போய் அங்கே நிற்கிட்டோம், வருமானமும் வருது. மேலே கடை கட்டு, அங்கே யார் கடையை வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடு. அவங்களுக்கு ஆக்ஷனில் எடுக்கிறாங்களா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடு, மற்றவங்க ஆக்ஷனில் எடுக்கட்டும். இதுதான் நடைமுறை, இதுதான் ஒழுக்கம், இதுதான் மக்களுக்கு ஒரு தைரியமும் வரும். அதை விட்டு நான் இடிச்சுன்னு இருப்பேன், அங்கே கறி கடை வைக்கக்கூடாது, 3 நாளாக கறியாக இருக்கிறது இல்லைன்றாங்க. தங்கவயல் மக்கள் கறி சாப்பிடாது இருக்க முடியாது மெஜாரிட்டி. சரி, எங்கே இருக்கணும்? ராஜேஷ் கேம்பில் எவ்வளோ பெரிய இடம் வச்சுக்கிற? அதை நீ சொல்லு பொதுமக்களுக்கு, முனிசிபாலிட்டி கவுன்சிலில் சொல்லு. ப்ரெஸ்காரங்க நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். நான் இந்த முறை அப்படி வைக்கலனாக்கா உள்ள நான் தர்ணா வைக்கும் போதும் எல்லா ப்ரெஸ்ஸும் நீங்கள் பைக்காட் பண்ணணும், எதிர்ப்பு தெரிவிக்கணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுனாக்கா நான் இறங்கி மூவ்மெண்டோட வேலை செய்கிறேன். உள்ள வாய்ஸ் கொடுக்கறது பப்ளிக் எப்படி தெரியும்? பப்ளிக்கும் உள்ள விடுறதில்ல, போலீஸு ஜன்னல் எட்டி பார்த்தா கூட துரத்துறான். அப்போ நீ லைவ் கொடு, உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியட்டும். எந்தெந்த கவுன்சிலர் யார் ஏரியாவில் எவ்வளோ வேலை செய்துக்கிறாங்கன்னு சொல்லட்டும். என் வார்டில் எவ்வளோ வேலை செய்துக்கிறேன்னு நான் சொல்கிறேவா? என் வார்டு மக்களை கேளு. அவ்வளோ பெரிய ட்ரைனேஜ் கட்டினதே கிடையாது எந்த வார்டுலையும். குடிக்கும் பிளேஸ்லேருந்து எஸ்டி பிளாக் வரைக்கும் அது இங்கிலீஷ்காரன் காலத்துலேருந்து மைனிங் இருக்கும்போது கூட ரோடு கிடையாது. அந்த ரோடை உருவாக்கி கொடுத்தனேன், கேஜி பிளாக் ரோடு உருவாக்கி கொடுத்தனேன். எப்போட ஐமாஸ் லைட் போட்டுனுக்குறாங்க. யாருக்காக? அந்த இடமே ரொம்ப டார்க் ஆகுது மக்களுக்காக. அமுடு சிட்டியில் 2 கோடி ரூபாய் சேங்ஷன் பண்ணி வச்சுக்கிறேன், 2 கோடி பார்க்குக்கு. அது எப்படி இருக்கணும்? எல்லா பொதுமக்களும் யூஸ்ஃபுல் ஆக்கணும். சும்மா புஷ் வளர்ந்துட்டு பேருக்கு காசு வாங்கின்னு கமிஷன் வாங்கினுக்கிறோம் நான் கிடையாது. அதனால எல்லா கவுன்சிலர்களும் ஒன்னா சேர்ந்து குரல் கொடுக்கல, அது உங்களுக்கே தெரியும். கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா நீ கை நீட்டி காசு வாங்கிட்டு பிறகு எப்படி கொடுப்ப? ஆனால் நான் சம்பளமே வாங்குறது இல்லை முனிசிபாலிட்டியில். எனக்கு தேவையில்லை, எழுதி கொடுத்துட்டு இருந்தேன் லெட்டரில். எனக்கு பென்ஷன் வருது கவர்மெண்ட்லேருந்து, அது ஒரு பணமே போதும் எனக்கு. இந்த சம்பளம் எனக்கு தேவையில்லை, நான் உழைக்க வந்துக்கிறேன், மக்களுக்காக குரல் கொடுக்க வந்துக்கிறேன் சொல்லியிருக்கிறேன். ஆஸ்திரேலியன் கம்பெனி ஓப்பன் காஸ்ட் மைன்ஸ் பண்ணணும்னு சொல்லும் போது 94ல் நான் எம்எல்ஏ. கேஜிஎஃப் எழுத்து 3 பந்த் பண்ணுறா, ஓப்பன் காஸ்ட் மைன் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுவேன் நான். அதோட திரும்பி ஒன்று தான் ஆஸ்திரேலியன் கம்பெனி. நான் வெறும் எம்எல்ஏ தானே, செய்து காமிச்சேனா இல்லையா? முனிசிபாலிட்டியிலே பொதுமக்கள் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து முனிசிபாலிட்டி கிட்ட ஒப்படைங்க. மைனிங் நடக்குதா நடக்காததான்றதை நான் பார்த்துக்கிறேன். டெல்லி ஒன்று எனக்கு புதுசு இல்லை, டெல்லியில் இருக்கிற மந்திரி ஒன்று எனக்கு புதுசு இல்லை, கர்நாடகாவில் இருக்கிற சீஃப் மினிஸ்டர் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், என்கிட்ட பென் இருக்கு, அதில் எப்படி எழுதுறதுன்னு தெரியும் எனக்கு. ஓவரால் ஜனம் கவுன்சில் எலெக்ஷனில் நின்று காசு மேலே ஓடாத ஓட்டு போடுறதுக்கு பார்ட்டி சார்பில் நில்லுங்க. இண்டிபெண்டாக நிற்கிறவங்க அத்தனை பேரும் காசு கொடுப்பாங்களா? 10 லட்சம் யார் கொடுக்குறாங்க, 15 லட்சம் யார் கொடுக்குறாங்க, கிட்னாப் பண்ணி போவாங்களா அப்படின்ற கணக்கில் நிற்கிற இண்டிபெண்ட்டுக்கு தங்கவயல் மக்கள் தயவுசெய்து ஓட்டு போடாது. அவங்களோட நோக்கமே நம்ம நின்னோமா, நம்மளை யாருன்னா வேலைக்கு வாங்குவாங்கண்ணா. போன முறை நின்னாங்க,
யாரும் வேலைக்கு வாங்கலை. ஏன்னா பக்தர்ஸில் இல்லை, மறைஞ்சிட்டாரு. அவர் இருந்தாரு அந்த வேலை செய்திருப்பாரு. ஜாஸ்தின் சௌரி ஜெயிச்சிருந்தா கூட அந்த வேலை செய்திருப்பாரு. நான் ஜெயிச்சேன், ஆனால் நான் அந்த வேலை செய்யல. அதனால இவங்களே வாலண்டியா எவ்வளோன்னா கொடுங்க அம்மா, அம்மா நீங்கள் எவ்வளோனா கொடுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு போனானுங்க. அந்த நிலைமை வராதுக்கிறதுக்கு பார்ட்டி சார்பில் நிற்கிட்டோம். ஜனதாதளில் நிற்கிட்டோம், பிஜேபியில் நிற்கிட்டோம், காங்கிரஸில் நிற்கிட்டோம், ஆர்பிஐல நிற்கிட்டோம், டிஎம்கேல நிற்கிட்டோம். யார் யார் எவ்வளோ ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். மெஜாரிட்டி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கூட அனைவரும் ஒன்றா சேர்ந்தாங்கனாக்கா தங்கவேலு முன்னேற்றலாம். இதுக்கு எல்லா தலைவர்களும் ಎಲ್ಲ ಲೀಡರ್ಸ್ಗಳು ಕೋಆಪರೇಟ್ பண்ணாங்கனாக்கಾ ನಿಶ್ಚಯ ತಂಗವೇಲು ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ನಿಕ್ಕಿ. ಭಾರತದ ಹುಲಿ ಎಸ್ ರಾಜೇಂದ್ರನ್ ಅವರ ಹುಟ್ಟುಹಬ್ಬದ ಪ್ರಯುಕ್ತ ನಾವು ಇವತ್ತು KGF ಬಂದಿದ್ದೀವಿ. ಬರುವ ಮುಂದಿನ ವಿಧಾನಸಭೆ ಚುನಾವಣೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ರಾಜೇಂದ್ರನ್ ಸಾಹೇಬರು ವಿಧಾನಸೌಧ ಹತ್ತಬೇಕು, ಹುಲಿ ಅಂತ ಗರ್ಜಿಸಬೇಕು ಅನ್ನೋದೇ ನಮ್ಮ ಆಸೆ. ನಾನು 10 ವರ್ಷದಿಂದ ಅವ್ರ ಜೊತೆ ಇದ್ದೀನಿ. ಅವರು ಹುಲಿಗಿಂತ ಸಿಂಹಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚು. ಅವ್ರ ಆಶೀರ್ವಾದ ಸದಾ ನಮ್ಮ ಮೇಲೆ ಇರಲಿ. ಜೈ ರಾಜೇಂದ್ರಣ್ಣ, ಜೈ ರಿಪಬ್ಲಿಕನ್ ಪಾರ್ಟಿ. தேசிய தலைவர் எஸ் ராஜேந்திரன், ஜெய் பீம், டாக்டர் அம்பேத்கரிசம், டாக்டர் அம்பேத்கரிசம், இந்திய குடியரசு கட்சி, ஜெய் பீம், தளபதி எஸ் ராஜேந்திரன், நேஷனல் பிரசிடென்ட் எஸ் ராஜேந்திரன், ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம். ஹலோ வாலா வா. பார்ட்டிக்காருக்கு படுத்துட்டு பட் எனக்காக படுத்துட்டு அவங்க மனசு புண்ணாகக்கூடாதுக்காகத்தான் நான் வெளியே வந்தேன்.